திமுக சார்பில் கே.எஸ். ரவிச்சந்திரன் போட்டிடுறாரு, அதிமுக சார்பில் பொற்கொடி போட்டிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருக்கு? சூரியனுக்கு தான் சார். 4 பேர்ல யாருக்கு ஆதரவு? டிஎம்கே தான் போடுவேன். தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. 3ஆம் முறை வின் பண்ண 4வது நிற்கிறாரு அவர் தான் வின் பண்ணுவார். எல்லாம் நல்லா செஞ்சிருக்காரு மக்களுக்கு. அப்ப யாருமே இங்க யாரும் செய்யல, அவர் தான் செஞ்சிருக்காரு இந்த ஏரியால. அதனால கொஞ்சம் ஆதரவு வச்சு ஓட்டு போடலாம். இந்த தொகுதியில தொடர்ந்து 2 முறை திமுக வின் பண்ணிருக்கு, 3ஆம் முறை வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? இருக்கு, அவங்க தான் வருவாங்க. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு மேடம்? ஸ்டாலின். எங்களுக்கு உதயசூரியன், எங்களுக்கு அவர் எல்லாமே நல்லதாக தான் பண்ணியிருக்காரு. அங்கங்கே சத்திரம் கட்டியிருக்காரு. டிவிக்கே தானே மாற்றம் வரணும்னா. நாங்கள் டிஎம்கே. நாங்கள் இந்த கிளாஸ்லலாம் படிக்கிறோம், அதனால அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கிளாஸ்க்கு டெய்லரிங் மிஷின் கொடுத்துருக்காரு. சீமாராயணன் என்ன காரணம்? அவர் வந்தால் தான் சரியா இருக்கும். டிஎம்கேக்கு என்ன காரணம்? ஒரு ஃபீஸிபிள் எல்லாமே பண்ணியிருக்காரு, எல்லா விதமும் கொடுத்துருக்காரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல்ஸு இவ்வளோ நாள் பார்த்தாச்சு ஏடிஎம்கே டிஎம்கேன்னு. புதுசாக ஒரு டிவிக்கு வரவேற்கத்தக்கத்தான. வர சட்டமன்றத்தில் ஓட்டெல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கு தான். என்ன காரணம்? என்ன காரணம்னா அவருக்கு நல்லதெல்லாம் செய்கிறாரு. எல்லாருக்கும் ஏழைப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதெல்லாம் செய்கிறாரு. நான் மகளிர் பணம் வாங்குறேன். என் புருஷனும் எனக்கு உதவி செய்யறதில்லை, என் குடும்பத்தில் யாரும் உதவி செய்யறதில்லை. அவரோட காசில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அவர் பதவிக்கு வந்தால் மறுபடியும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு மேடம்? ஸ்டாலின். என்ன காரணம் மேடம்? அவர் நல்லா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால. இந்த திருவிக நகரில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு? ஸ்டாலின் தான். என்ன ரீசன்? அதான் எல்லாருக்குமே நல்ல ஒரு இதுவாக இருக்கு. லேடிஸ்க்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கு. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கா? எங்களுக்கு உதயசூரியன் தான். உதயசூரியன். என்ன காரணம்? எங்களுக்கு அவர் எல்லாமே நல்லதாக தான் பண்ணியிருக்காரு. அங்கங்கே சத்திரம் கட்டியிருக்காரு. உதவி மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்படின்ற அவத்தனாலன்றது இல்லை, ஆனால் அவர் வந்த நாட்டுக்கு நல்லது தான் பண்ணுறாரு. எல்லாருக்கும் மகளிர் அணிங்களுக்கெல்லாம் நம்ம உதவி ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு. இதுக்கப்புறமா அவர் தான் ஆட்சி ஆளணும். அது ஏன்னா அடுத்த ஆட்சி ஆளுற அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு இல்லை. இவர் ஆட்சி நல்ல ஆட்சியாக வளரும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த திருவிக நகரில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு? இந்த திருவிக நகரில் பார்க்க போனால் ஸ்டாலின் அவருக்கு தான் அதிகமாக இருக்கு வெற்றி. அவர் தான் வருவார். தொடர்ந்து 2 முறை இந்த தொகுதியில் திமுக வின் பண்ணியிருக்காங்க, 3ஆம் முறை வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா. அது தோக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, அவர் தான் வருவார். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு இருக்குமா? நாங்கள் டிஎம்கே. என்ன காரணம்? நாங்கள் இந்த கிளாஸ்லலாம் படிக்கிறோம், அதனால அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கிளாஸ்க்கு டெய்லரிங் மிஷின் கொடுத்துருக்காரு. அப்புறம் ப்ரோக்ராம்லலாம் கிஃப்ட்லாம் நிறைய கொடுத்துருக்காரு, என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முதல்வர் படைப்பகம் எல்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவர் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ திருவிக நகரில் தொடர்ந்து 2 முறை டிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க, இப்போ 3ஆம் முறை வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. விளக்கு பூஜை பண்ணார் பாருங்க, மு.க. ஸ்டாலினோட மனைவிக்கு நான் பொட்டு வச்சுருக்கேன், போய் அதுலேயும் கலந்துக்கிட்டேன். ஒரு விளக்கு, காமாட்சி விளக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் அதை வச்சு தான் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஸ்டாலின் தான் வரணும்னு நான் விரும்புகிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்குமா? ஸ்டாலின் தான். என்ன காரணம்? நான் மகளிர் பணம் வாங்குறேன். என் புருஷனும் எனக்கு உதவி செய்யறதில்லை, என் குடும்பத்தில் யாரும் உதவி செய்யறதில்லை. அவரோட காசில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அவர் பதவிக்கு வந்தால் மறுபடியும் மகளிர் பணம் போடுவார். அதில் வீட்டு தேவைகளை நான் நிறைவேற்றிட்டுருக்கேன். அதனால் எனக்கு ஸ்டாலின் தானே ஓட்டு போடுவேன். இப்போ தொடர்ந்து இந்த தொகுதியில் 2 முறை திமுக வின் பண்ணியிருக்கு, இப்போ 3ஆம் முறை வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். மகளிர் இது இருக்குதுன்னா, பொம்பளைங்க ஓட்டு இருக்குதுன்னா கண்டிப்பாக ஜெயிப்பார். டிவிக்கே தானே. என்ன காரணம்? மாற்றம் வரணும்னா. இந்த திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு? டிவிக்கே தானே. தொடர்ந்து 2 முறை திமுக வின் பண்ணியிருக்காங்க இந்த தொகுதியில். வின் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே பண்ணலையா? அதான் பண்ணா போகிறேன், ஒன்றுமே பண்ணலையா? இந்த திருவிக நகரில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு? திருவிக நகரில் மெயினாக எல்லாருமே தான் இருக்காங்க. ஏன்னா ஏடிஎம்கே திமுக மெயினான 3வது கட்டமாக விஜய் 3 தான் கொஞ்சம் இதுவாக. ஐயா, வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு ஐயா?
திமுக என்ன காரணம்? அவங்க அடிப்படை திமுக தான் ம் ஆரம்பத்துலேருந்து. இந்த தொகுதியில் நல்லா செஞ்சுருக்காங்களா? ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. காவா போட்டத்துலேருந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. ம் அப்போ மீண்டும் தொகுதியில் திமுக தான் வருன்றீங்களா? அதுதான் வரும், எந்த மாற்றமும் இல்லை. ம் அதிமுக வர வாய்ப்பு இல்லையா? சான்ஸ் இல்லை. ம் அது தெரியும், எதுவும் பண்ணல இங்கே. ம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, ம் எதுவுமே பண்ணதில்லை. அந்த அம்மா பண்ணியிருக்காங்க, எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. ம் ஆனால் இவர் வந்து எதுவும் பண்ணதில்லை, ம் அதால சான்ஸ் இல்லை. வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்குண்ணே? டிஎம்கேக்கு. என்ன காரணம்ண்ணே? ஒரு ஃபீஸிபிள் எல்லாமே பண்ணியிருக்காரு, எல்லா விதமும் கொடுத்துருக்காரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல்ஸு என்னென்ன பண்ணாமல் எல்லாம் பண்ணியிருக்காரு. பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. அதான் வேற ஒன்று. ஐயா வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கு ஐயா? ஓட்டு சூரியனுக்கு தான் சார். என்ன காரணம்? ஏதோ ஒரு மனசு பிடிச்சது, வேற ஒன்று இல்லை. தொடர்ந்து இந்த திருவிக நகரத்தில் 2 முறை திமுக வின் பண்ணியிருக்காங்க. இப்போ 3ஆம் முறை வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? இருக்கு சார். கன்ஃபார்ம் இருக்கு சார். இருக்கு எல்லாம் நல்லபடியாக. கடந்த 10 ஆண்டுல இந்த திருவிக நகர் டெவலப் ஆயிருக்கா? உண்மையிலே இருக்க பார்க்கலாம் ஓரளவு ஒரு மாதிரியா இருந்தால் எல்லாமே க்ளீனாக நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக நல்லா இருக்கு. முன்ன ரொம்ப மோசமாக தான் கிடந்தது பார்க்கு இருக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகி நல்லா அவங்கவுங்க விளையாட்டுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. சரிங்க ஐயா, பரவாயில்ல. 4 கட்சிகள் போட்டிடுறாங்க. அதிமுக, திமுக, நாம் தமிழர், டிவிகே. 4 பேர்ல யாருக்கு ஆதரவு? டிஎம்கே தான் போடுவேன். டிஎம்கே தான். என்ன காரணம்? இந்த தொகுதியும் நிறைய செஞ்சுருக்காங்க. ஐயா வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு ஐயா? டிவிகேக்கு. டிவிகே என்ன காரணம்? காரணம்னா புதுசாக வந்திருக்காரு, வரணும். இவ்வளோ நாள் பார்த்தாச்சு ஏடிஎம்கே டிஎம்கேன்னு. புதுசாக ஒரு டிவிகே வந்து வரவேற்கத்தக்கத்தான. விஜய் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? யார் வந்து யார் மாறிச்சு, என்ன மாறிச்சா? ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ இந்த நாளா வந்து காட்சி நடத்தாங்க. என்ன மாறிச்சு சொல்லுங்க. அப்படியே ரொட்டேஷனா பழையதுன்னா அதே நடந்துட்டு தான் இருக்கு. எதுவும் மாறுற மாதிரி தெரியல. புதுசா வந்து மாறலையோ, புதுசா வந்துட்டோம். கண்டிப்பா மாறும். டிவிக்கு வந்து கண்டிப்பா அரசியல் மாற்றம் வரும். சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்குண்ணா? சீமான். என்ன காரணம்? அவர் வந்தாதான் சரியா இருக்கும். இப்போ இத்தனை எலெக்ஷனை சந்திச்சிருக்காரு, ஆனா ஒரு தேர்தலில் கூட ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல. ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, எம்எல்ஏ ஆகிறத விட்டுருங்க. ஓட்டு குறையில இத்தனை தேர்தலையும் ஏறினே தானே வராரு. இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்க, கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஓகே. அப்போ மீண்டும் திமுக வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்றீங்களா தொகுதியில்? என்ன பொறுத்து என் ஒய்ஃபுக்கு நல்லது. ஏன்னா அவங்க ஃபீஸிபிள் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க என்ன பண்ணாங்க இது வரைக்கும் 10 இயர்ஸ் எனக்கு தெரியல. க்ரோத் வைஸ் கொடுத்துருக்காங்க, பசங்களுக்கு எஜுகேஷன் வைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் பார்க்குறேன். கார்பரேஷன் ஸ்கூல்ஸை ரெனிவேட் பண்ணியிருக்காங்க, கார்பரேஷன் ஸ்கூலில் பில்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயினாக அதுதான் நான் பார்க்குறேன். வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்குண்ணா? அதோட டிஎம்கே தான். என்ன காரணம்? இதாக இருக்காங்க, கூட்டணி பலத்தோட இருக்காங்க. இந்த தொகுதியில் தொடர்ந்து 2 முறை திமுக வின் பண்ணிருக்கு, 3ஆம் முறை வின் பண்ண வாய்ப்பு. 4வது நிற்கிறாரு அவர் தான் வின் பண்ணுவார். டிவிகே. என்ன காரணம்? புதுசா ஒருத்தர் வரட்டும், அதுதான் காரணம். இந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி 2 முறை திமுக வின் பண்ணியிருக்காங்க. ஆமா, எதுவும் செய்யலையா மக்களுக்கு? மக்களுக்கு செய்தாரு. கொளத்தூர் தொகுதிக்கு மட்டும் தான் நிறைய செய்தார், வேற இடங்கள்லாம் அவ்வளோவா செய்யல. கொளத்தூர் தொகுதியே பாராட்டலாம், ஸ்டாலின் ஒன்றும் குறை வைக்கல. இருந்தாலும் நாங்கள்லாம் அவரோட ரசிகர்ன்றதுனால புது மாற்றம் நாங்களாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும், அவ்வளோதான். ஸ்டாலின் மேலே எந்த குறையும் இல்லை. ஸ்டாலின் நல்லா செய்தார். அவர் முதல்ல வந்து கொரோனா காரணத்தினால எல்லாருக்கும் இங்கே சாப்பாடுலாம் போட்டிருக்காரு, எல்லாம் நல்லா செஞ்சிருக்காரு மக்களுக்கு. அப்போ யாருமே இங்கே யாரும் செய்யல, அவர் தான் செஞ்சிருக்காரு இந்த ஏரியாவில். அதனால கொஞ்சம் ஆதரவு வச்சு ஓட்டு போடலாம், வேற ஒன்றும் இல்லை. காரணம் சில மக்கள்லாம் யாரும் கவனிக்கவே இல்லை, கட்சி ஆக்ட்ரஸ் எல்லாம் அவர் பண்ணியிருந்தார் அப்போ. அதனால வந்து அந்த ஒரு நன்றி விசுவாசம் வச்சு நம்ம செய்யலாம். வர சட்டமன்றத்தில் ஓட்டெல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கு தான். என்ன காரணம்? என்ன காரணம்னா அவருக்கு வந்து நல்லதெல்லாம் செய்கிறாரு, எல்லாருக்கும் ஏழைப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல விஷயம்லாம் செய்கிறாரு. என்ன பண்ணுன்னா அங்கங்கே பள்ளம் நோண்டிட்டு செய்துட்டு தான் சரியா இது பண்ணாமல் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இந்த தொகுதியில் தொடர்ந்து 2 முறை திமுக வின் பண்ணியிருக்காங்க. இப்போ 3ஆம் முறை வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குப்பா, வாய்ப்பு இருக்கு. இவர் தான் வருவார். வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு இருக்குமா? இங்கே எப்போவுமே டிஎம்கே தான் வரும், அதனால நாங்களும் டிஎம்கேக்கு போடுறோம். நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட என்ன காரணம்? எப்பவுமே அதுக்கு தான் போடுறது. இங்கே நல்லா தானே இருக்குது எல்லாமே, அதனால இங்கே இந்த தொகுதியில் தொடர்ந்து 2 முறை திமுக வின் பண்ணியிருக்கு, 3ஆம் முறை வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? இருக்கு, அவங்க தான் வரும். இந்த தொகுதியில் நல்லா செஞ்சுருக்காங்களா? இங்கே நல்லா தான் செய்கிறாங்க. டெவலப் ஆயிருக்கா?
நல்லா டெவலப் ஆயிருக்கு. தொடர்ந்து இந்த திருக்கேணர்ல 2 முறை திமுக வின் பண்ணிருக்கு. சரி. இப்போ 3ஆம் முறை வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? தெரியல, ஆனா ரெட்டல தான் வரணும். ரெட்டல தான். ஆமா, கன்ஃபார்ம். இந்த தொகுதின்னு சொல்லல, தமிழ்நாட்டுக்கு அதான் நல்லது, இனிமே நல்லது. ஆமா, கன்ஃபார்ம், வேற வழி இல்ல. ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு போடும். என்ன காரணம்? காரணம்னா எல்லா அரசியலுமே மக்களுக்கு செய்கிறேன்ட்டு சில பலதுன்னா ரோடு நல்லா இல்லை, தெருவுங்களில் பள்ளம்ன்றாங்க, அதை சீர்திருத்தம் பண்ணல. வெளியே பார்க்கறதுக்கு மட்டும் நல்லா வெளியூர் மாரி ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டுறாங்க, இல்லைன்னு சொல்ல. பஸ் ஸ்டாண்டை இடிச்சிட்டு கட்டுறாங்க. ஊர் உள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பள்ளம் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெருவில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.